வெல்கம் விபஸ். அது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 2024 விருதுநகர் திருவிடை மருதூர் பக்கத்தில் புவனேஸ்வரி நகரில் உதயசந்திரன் என்று சொல்லக்கூடிய 32 வயது நிரம்பிய ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு திருமணமாகி வேம்பு என்று சொல்லக்கூடிய 27 வயது நிரம்பிய பெண்ணோட திருமணமாகி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறார். அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறாங்க. இவ்வாறு இருக்க அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 4 பேர் முகமூடி கட்டிட்டு கார்ல வந்து அவங்க வச்சிருந்த கத்தியை காட்டி இவங்களுடைய கை கால்கள் ஒரு மூலையை கட்டி போட்டுட்டு அவங்க வீட்டில இருந்து ஒரு 8 சவரன் நகை, பணம் மற்றும் ஐபோன் இது எல்லாமே திருடிட்டு போயிடுறாங்க. பிறகு அவங்க எப்படியோ எழுந்து கை கால்கள் இதெல்லாமே அழுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு 4 பேர் என்னுடைய பொருள் எல்லாமே திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க. ஸோ இதை குறித்து விசாரணை மேற்கொள்ளக்கூடிய ஜாபர் சித்திக் என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி என்ன பண்றாருன்னா, வேம்பு கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, நீங்க எப்படி இருந்தீங்க, அவங்க உங்க வீட்டில் எப்படி வந்து உங்களுடைய பொருள் வந்து திருடிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. அவ்வாறு கேட்கும்போது வேம்புடைய முகம் அப்படியே வேர்த்து கொட்டுது. என்னவோ அவங்க தப்பு செஞ்ச மாதிரியே அவங்களுடைய முகம் தோற்றத்தை எல்லாமே காட்டுது. இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, போலீஸ் அவங்க மேலேயே சந்தேகப்படுறாரு. ஸோ அப்படியே வந்து உதயசந்திரன் பார்க்கும்போது அவரும் ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்கிறத பார்த்து அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்குறாரு. அவங்க முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல இவங்க முகம் வேர்ப்பதற்கு என்ன காரணம், யாரோ மர்ம நபர்கள் தானே அவங்க வீட்டில் வந்து அதை திருடிட்டு போயிருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன காரணமா இருக்கும், ஒருவேளை இவங்களுக்கு அதில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தா அந்த பொருட்கள் எந்த வழியில இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கும்பகோணம் திருவிடை மருதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கேஸ் எடுத்து நடத்துறது சாபர் சித்திக் என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொருள் நீங்க எந்த வழியில சம்பாரிச்சிங்க அப்படின்னு சொல்லி உதயசந்திரன் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்போ உதயசந்திரன் ஒரு பதில் சொல்றாரு. அதே மாதிரி வேம்பு கிட்ட அதே கேள்வி கேட்கிறாரு. அவங்க ஒரு மாதிரியான பதில சொல்றாங்க. இதோடு இல்லாம அவர் பல கேள்வி கேட்கிறாரு. அவ்வாறு கேட்கும்போது இவங்க 2 பேருமே பல முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொல்றதுனால இவங்க மேலே அவருக்கு சந்தேகம் எழும்புது. சந்தேகம் எழுந்து அவர் என்ன பண்றாருன்னா, உதயசந்திரனுடைய மொபைலை வாங்கி அவருடைய நம்பர்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் கால் போயிருக்குது அப்படின்றத சர்ச் பண்றாங்க. வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு கேட்கும்போது ஸோ உதயசந்திரனுடைய மொபைலில் அவர் சந்தேகப்படுற மாதிரி எந்த தடையும் கிடைக்கவே இல்லை. பிறகு வேம்புடைய மொபைல் நம்பர் எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டர் கேட்டு பார்க்குறாரு. அவ்வாறு கேட்டு பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமே காத்திருக்கு. நாம நினைக்கிற மாதிரி வேம்பு ஒரு நல்ல பெண் கிடையாது, அவங்க ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ போலீஸ் என்ன பண்றாருன்னா, அதே மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்டாக கேட்டுட்டே வரும்போது வேம்புடைய மொபைல் நம்பர்லேருந்து தஞ்சாவூர் பர்மா காலனியை சார்ந்த வித்யா என்ற ஒரு பொண்ணுக்கு பல முறை கால் போயிருக்கு, அங்கிருந்து பல முறை கால் வந்திருக்கிறத உறுதிப்படுத்தி வேம்பு கூப்பிட்டு அவங்க யார், அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, அவங்க உங்க கூட பிறந்த அக்காவா தங்கச்சியா, யார் அவங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி வேம்பு கிட்ட இவர் கேட்டிருக்கிறாரு போலீஸ். அப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறான்னா, இல்லை அவங்க வெறும் நண்பர் தான் என்கிட்ட அப்படின்னு சொல்ல அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் நீங்க நினைக்கிற மாதிரி வித்யா நல்லவங்க கிடையாது, அவங்க ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண், அவங்களோட உங்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னும் போது தான் வேம்பினுடைய முகம் அப்படியே வேற மாதிரி மாற ஆரம்பிக்குது. அதை உணர்ந்த போலீஸ் இவங்களும் அந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அப்போ அந்த யாரோ மர்ம நபர்கள் வந்து அவங்க வீட்டுல இருந்து கொள்ளடிச்சுட்டு போன அந்த பொருள் இவங்க நல்ல முறையில சம்பாதிக்கல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இவங்களை பத்தி அடுத்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண இருந்த போலீஸ் முதல்ல இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற விசாரணை மேற்கொள்றாங்க. அப்போதான் இவங்க 2 பேருமே திருவாரூர் சேர்ந்தவர்கள் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. இவங்க கும்பகோணத்துல வந்து ஒரு இடத்துல வீடு பார்க்கும்போது, நாங்கள் வந்து ஃபினான்சியர், அதோடு இல்லாமல் நாங்கள் பியூட்டி பார்லர்லாம் வச்சிருக்கிறோம், ஆகையினால எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த வீட்டில் தங்கி இருந்திருக்கிறாங்க வித் அவங்களுடைய குழந்தைகளோட. ஸோ வேம்பு வந்து பார்த்தீங்கன்னா பல நண்பர்களோடு உடலுறவில் இருப்பதை அவங்களுடைய கணவனான உதயசந்திரனும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்க ஒரு தொழிலாகவே வச்சிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் பெரிய பணக்காரர்கள் யாராவது வந்தா அவங்க வந்து தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்வதை வீடியோ எடுத்து அவங்க கிட்ட இருந்து பல லட்சம் ரூபாய் பறிக்கக்கூடிய வேலையும் உதயசந்திரன் செஞ்சிருக்கிறான்.
இது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, அவங்க ஒரு ஃபினான்சியர், அதோடு இல்லாமல் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறேன், ஆகையினால எங்கள் வீட்டாண்ட நிறைய பேர் வந்து போவாங்க. அதோடு இல்லாமல் கணவன் மற்றும் குழந்தையோட வேம்பு இருக்கிறதுனால அவங்க மேலே சந்தேகமும் வர காணும். இதே மாதிரி போய் கொண்டிருக்க அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அவங்க வீட்டிற்கு வந்த ஒரு 4 நபர்கள், நான் முன்னாடி சொன்ன அந்த சம்பவத்தை செய்துட்டு அவங்க வீட்டிலிருந்து 8 சவர நகை மற்றும் பணம், ஐபோன் இது எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ போலீஸ் கிட்ட போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் இது எல்லாமே தெரிய வருது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல வித்யாவை விசாரணை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி வித்யாவை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. அப்போ வித்யா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் வேம்புக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்க ஆல்ரெடி நீங்க 2 பேரும் பேசின வாய்ஸ் ரெக்கார்டர் இது எல்லாமே கேட்டுட்டு தான் அவங்களை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறகு வேம்புவை கூப்பிட்டு கேட்டு இருக்கிறாங்க. வேம்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா வித்யாவை எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி நிற்க, இப்போ வித்யா கிட்ட பல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு போலீஸ். அப்போ வித்யா என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அந்த கொள்ளையடித்து போன பொருட்கள் எல்லாமே எனக்கு தெரிந்த நபர்கள் தான், ஆனா அவங்க கொள்ளையடிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க போலீஸ் கிட்ட. அது என்ன விஷயம் அப்படின்னா, வேம்பு பல ஆண்களோடு இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வர்றதோடு இல்லாமல் அவங்களுடைய கணவனும் அதற்கு உடனடியாக இருந்திருக்கிறாங்க. இவங்க யாராவது பெரிய பெரிய பணக்காரர் வந்தால் அவங்களுக்கே தெரியாமல் தன்னுடைய கணவன் கிட்ட ஃபோனு கொடுத்து வேம்புவும் அந்த பணக்கார நபரும் உடலுறவில் இருப்பதை வீடியோ எடுத்து அதை அந்த பணக்கார நபர்கிட்ட காட்டி அவங்க கிட்ட இருந்து பல லட்சக்கணக்கில் காசு வந்து பறிக்கிறது இவங்க வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு நபர் கொடைக்கானலுக்கு போகிறேன், அது மாதிரி போகும்போது எனக்கு யாராவது கூட அனுப்பி விடுங்க, அங்கே போயிட்டு நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பணக்கார நபர் சொன்னதுக்கு என்னங்க வித்யா என்ன பண்ணுறாங்கன்னா, வேம்புவை அந்த கொடைக்கானலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது மாதிரி போகும்போது வேம்பு என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய கணவனையும் கூடவே வர சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வரக்கூடிய நபர் மிகவும் பெரிய பணக்காரர் அப்படின்றதுனால அவர்கிட்ட பல லட்சம் ரூபாய் காசு இருக்கும், நானும் அவங்களும் 2 பேரும் உடலுறவில் இருப்பதை நீ வீடியோ எடுத்துட்டுனா பிறகு அதை வச்சு நம்ம அவங்ககிட்ட மிரட்டி பல லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கணவன்கிட்ட சொல்ல, அதே மாதிரி அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பணக்கார நபர் அவங்ககிட்ட மாட்டிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த எடுத்த வீடியோவை வெளியே விட்டுருவேன், உங்களுடைய சொந்தக்காரருக்கு எல்லாரும் நான் காட்டி விட்டுருவேன், இதை விட நாங்கள் என்னுடைய மனைவியும் நானும் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருப்பது வாட்ஸ்அப் குரூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதில் எல்லாமே இந்த வீடியோ போகும் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்டி அந்த 8 லட்சம் ரூபாய் காசும் பறிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பணக்கார நபர் என்ன சொல்றாருன்னா, அந்த வீடியோவை டெலீட் செஞ்சிருங்க, இல்லை அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி விட்டுருங்க, இல்லைனா ஃபோனே எனக்கு கொடுத்துருங்க, ஏன்னா நான் 8 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கல, அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஃபோனும் கொடுக்கல, வீடியோவும் டெலீட் பண்ணல, எதுவுமே செய்யவே காணும். இதை உடனே அந்த பணக்கார நபர் என்ன பண்றாருன்னா, வித்யாவுக்கு கால் பண்ணி, நீ அனுப்பின ஒரு பெண் எனக்கு இது மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு புலம்பியிருக்கிறாரு. இப்போதான் வித்யா ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இவங்கள நல்ல விதத்தில் கேட்டால் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, இந்த வீடியோவும் டெலீட் பண்ண மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆகையினால நம்ம ஊர்லேருந்து ஒரு 4 நபரை அவங்க அட்ரஸுக்கு சொல்லி அனுப்பி வைக்கணும். அனுப்பி வைத்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நகை மற்றும் பணம் இது எல்லாமே திருடிட்டு வர சொன்னோம், அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி வித்யா தான் அந்த 4 நபர்களையும் அழைத்து அவங்க வீட்டிலிருந்து 8 சவர நகை மற்றும் பணம், ஐஃபோன் இது எல்லாமே திருடிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இப்போ குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சு போச்சு. குற்றவாளி யார் அப்படின்னா, இதில் கேஸ் கொடுக்க வந்தாங்க இல்லையா, வேம்பு மற்றும் அவங்களுடைய கணவனான உதயசந்திரன், இவங்க 2 பேர் தான் முக்கியமான குற்றவாளி. அதற்கு அப்புறம் தான் வித்யா அப்படின்றவங்க குற்றவாளி. ஸோ ஆனால் இவங்க செய்யக்கூடிய தொழில் ஒரு நல்ல தொழில் கிடையாது. இவங்க செய்த அந்த கெட்ட தொழிலின் மூலமாக தான் அவங்களுக்கு அந்த பணம் மற்றும் நகை, ஐஃபோன் இது எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது போலீஸுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. பிறகு இவங்க 3 பேரையும் விசாரணை செய்து அவங்கள சிறையில் தூக்கி போடுறாங்க போலீஸ். அதே மாதிரி இதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எல்லாருமே இவங்க அந்த பணத்தை திரும்ப மீட்டு கொடுக்கும்படி உத்தரவும் போட்டிருக்கிறாங்க போலீஸ். ஸோ இந்த வீடியோவிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தயவு செய்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் இது மாதிரி எங்கேயாவது போயிட்டு ஏடாபடமாக மாட்டிக்காதீங்க. ஸோ தன்னை தொட்டு தாலி கட்டின தன்னுடைய கணவனையே வேற ஒரு நபரோடு இருப்பதை வீடியோ எடுக்க சொல்லியிருக்கக்கூடிய வேம்பு போன்ற நபர்களை பார்க்கும்போது இந்த சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் இருக்கு.
அதே மாதிரி தன்னுடைய மனைவி வேற ஒரு நபருடன் உடலுறவு கொள்வதை கொஞ்சம் கூட கூச்சம் வெக்கமே இல்லாம வீடியோ எடுத்துக்கூடிய உதயசந்திரன் மாதிரியான ஆளெல்லாம் பார்க்கும்போது இந்த சமுதாயத்தில் அவங்க எதற்கு பிறந்தாங்க அப்படின்றது தெரியாம இருக்கு. ஸோ இது மாதிரி யாருமே போயிட்டு எந்த ஒரு இளைஞனும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.